ஒரு கிராமத்துக்கு பக்கத்து காட்டுல ஒரு முயல் வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. ரொம்ப அழகா அந்த வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு வந்த முயல் ஒரு நாள் இரை தேடி வெளியே போச்சு. அந்த நேரம் அங்க ஒரு எலி வந்துச்சு. சுத்தமா இருந்த முயலோட வீட்டை அசுத்தம் செஞ்சுச்சு அந்த எலி. படுக்கையெல்லாம் கலைச்சி போட்டு அங்க இருந்த பொருளை எல்லாம் தட்டி விட்டு அலங்கோல படுத்துச்சு. அந்த இடத்த வீட்டுக்கு திரும்பி வந்த முயல் எலி அங்க படுத்து கிடைக்கிறத பார்த்துச்சு. உடனே முயலுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உடனே எலிய ஒரு அடி அடிச்சுச்சு. கோபமான எலியும் முயலை அடிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்ப அந்த பக்கமா ஒரு பூனை வந்துச்சு. முயலும் எலியும் சண்டை போடுறத பார்த்துச்சு அந்த பூனை. புத்திசாலியான அந்த பூனை, நீங்க 2 பேரும் வெளியில வந்து இந்த பாறைக்கு பக்கத்துல உட்காருங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிச்சு. உடனே முயலும் எலியும் அங்க பூனை சொன்ன இடத்துல போய் உட்காந்துச்சுங்க. நல்லா இருந்த வீட்டை அசுத்தம் பண்ணுனதுக்கு எலிக்கு தண்டனைன்னு சொல்லி அதை பிடிச்சு தின்னுடுச்சு பூனை. சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத அடுத்தவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு போன முயலோட தப்புக்கு தண்டனைன்னு சொல்லி முயலையும் பிடிச்சு தின்னுடுச்சு. தேவையில்லாம சண்டை போட்ட முயலும் எலியும் வீணா செத்து போச்சுங்க. நீதி. ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்.